வெல்கம் டு GMPS UGPG Physical கோச்சிங் சென்டர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிஜிடின்னு சொல்லுவாங்க, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங். இது பிஜிடி ஃபிசிக்கல் எஜுகேஷன். இது பார்த்தீங்கன்னா ஜனவரியில் கால் ஃபர் வரப்போகுது. இது உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொஞ்சம் போஸ்டிங்ஸ் அந்த ஸ்கூல்லலாம் போடுவாங்க, ரயில்வே ஸ்கூலில் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. அது மாதிரி கேந்திரிய வித்யாலயா கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மாதிரி ஸ்கூலில் உங்களுக்கெல்லாம் போஸ்டிங் வரும். அதுக்கு குவாலிஃபைடு பார்த்தீங்கன்னா பிபிஎட் இருக்குது, எம்பிஎடும் இது பண்ணுவாங்க. அது சம்மந்தமான கொஸ்டின் தான் இதில். பிஜிடிங்கிறதுக்கு எம்பிஎட் தான், அதில் டிஜிடின்னு வர சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிபிஎடே குவாலிஃபைடு தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்கூலுக்கு போஸ்டிங் வரப்போகுது. ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகிறாங்க, 4 வருஷம் கழிச்சு நடத்த போகிறாங்க. அதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இந்த கொஸ்டின் இருக்கும். வாங்க கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் கோர்ஸ் ஆர் நாட் அஃபர்ட் அட் NAS அண்டர் சாய்? அதாவது இந்த NASனாலே நமக்கு என்னென்னு தெரியும், சுபாஷ் அந்த கோச்சிங் பர்பஸ்க்காக இது ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. 1961 ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. அதில் என்னென்ன கோர்ஸ்லாம் அப்படியே இருக்குது, எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. டிப்ளமோ ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் உண்டு தான், சர்டிஃபிகேட் கோர்ஸ் உண்டு தான், மாஸ்டர் இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் தான் கிடையாது, மாஸ்டர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் கோச்சிங்கும் இருக்குது. சி ஆப்ஷன் தான் அதுக்கு ஆன்சர். விச் ஆர் த ஃபாலோயிங் சிட்டிஸ் டு நாட் ஹாவ் சாய் ரீஜனல் சென்டர்? அதாவது சாயோட ரீஜனல் சென்டர் வந்து எங்கே தான் இடத்துல இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. இம்பால்லையா, காந்தி நகர்லையா, பெங்களூரா, ஆல் ஆஃப் தீஸ் அப்போ பார்க்குறாங்க. அதாவது சாயோட நார்மல் சென்டர்னால் இது எல்லா இடத்துலையும் இருக்குது, ரீஜனல் சென்டர் வந்து இங்கே கிடையாது. ஆல் ஆஃப் தி அப்போ தான் இது கரெக்டான ஆன்சர். மக்கா ட்ராஃபி இஸ் அவார்டட் எவரி இயர் டு பெஸ்ட் ஸ்போர்ட்ஸிங் யூனிவர்சிட்டி இன் இந்தியா பை. அதாவது மக்கா ட்ராஃபி அந்த இது கொடுப்பாங்க, ஒரு நல்ல யூனிவர்சிட்டி அந்த டாப் இந்தியா லெவலில் வரவங்க. அது வந்து கொடுக்குறது யாருன்னு கேட்குறாங்க, ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி, அந்த AIU தான் கரெக்ட் இதுக்கு. த லென்த் ஆஃப் த பேட்மிண்டன் கோர்ட் ஃபார் சிங்கிள்ஸ். இது ஈஸி தான், நம்ம பேட்மிண்டன் கோர்ட்டோட லென்த்து கேட்டிருக்காங்க. பேட்மிண்டன் கோர்ட் லென்த்து நம்ம எல்லாருக்கும் பேசிக்காக தெரிஞ்சது தான். இது சிங்கிள்ஸ்க்கு ஒன்று தான், டபுள்ஸ்க்கு ஒன்று தான். 13.40 தான் கரெக்டு. ஏ ஆப்ஷன் தான் இது கரெக்டான ஆன்சர். த வெயிட் ஆஃப் த டிஸ்கஸ் ஃபார் காம்படிஷன் பர்பஸ் இன் மென் செக்ஷன் அட் ஒலிம்பிக் லெவல். அதாவது ஒலிம்பிக் லெவலில் மென்னுக்கு காம்படிஷன் நடத்துகிறப்ப அவங்களோட ஷார்ட் புட் வெயிட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. 1.55 kg இருக்குமா, 2 kg, 1.5 kg, 2.5 kg கேட்டிருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 kg. இதே உமனுக்குன்னு கேட்டாங்கன்னா 1 kg கரெக்டு. த டேம் ஃப்ரீ த்ரோ இஸ் யூஸ்டு இன். அதாவது இந்த ஃப்ரீ த்ரோங்கிற டேம் வந்து எந்த கேமில் யூஸ் பண்ணுவோம், பேஸ்கெட் பால்லையா, ரெஸ்லிங்லையா, சாக்கர்லையா, வாலிபாலையா கேட்டிருக்காங்க. ஃப்ரீ த்ரோனாலே பேசிக்கான கொஸ்டின் தான். ஃப்ரீ த்ரோ பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பாலில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் தான் கரெக்டு. ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா வாஸ் ஃபார்ம்டு இன் த இயர். அந்த ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா ஃபார்ம்டு இயர் எந்த வருஷம் வந்து ஃபார்ம் பண்ணாங்க கொஸ்டின் கேட்குறாங்க. 1956, 1953, 1954, 1955 கேட்குறாங்க. இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1954 தான் கரெக்டு. 1954 தான் ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இது நிறையா காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின். டேஸ் இஸ் நோன் அஸ் நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். நியூட்டன் பார்த்தீங்கன்னா 3 லா சொல்லியிருப்பாப்புல, அதில் அந்த செகண்ட் லா என்னன்னு சொல்லி தான் அந்த கொஸ்டின் கேட்கலாம். லா ஆஃப் கிராவிடேஷனா, லா ஆஃப் இனர்ட்டியாங்கிறது ஃபஸ்ட் லா, லா ஆஃப் ஆக்ஷன் ரியாக்ஷனுங்கிறது தேர்ட் லா, லா ஆஃப் செகண்ட் லா தான் லா ஆஃப் மோமெண்டம். அந்த இதுதான் டி தான் அது கரெக்டான ஆன்சர். லோயர் பெர்ஃபார்மன்ஸ் இன் காம்படிஷன் டியூ டு ஸ்போர்ட்ஸ். அதாவது நம்ம பெர்ஃபார்மன்ஸ் லெவல் வந்து ஒரு காம்படிஷன் அப்போ குறையுதுன்னா அதுக்கு என்னென்ன ரீசன் கேட்குறாங்க. மோட்டிவேஷன்னா கண்டிப்பாக குறையாது, கூட தான் செய்யும். ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரும் ஓரளவு இருக்க தான் செய்யும், அதனால் குறையாது. அக்ரஷனாலையும் இது ஆகாது. ஆன்சைட்டி லெவலால் தான் நம்ம ஸ்போர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் என்ன ஆகுனா குறையுங்கிறாங்க. டேஸ் ஹேஸ் கிரேட்டர் ஃபுட் வேல்யூஸ். அதாவது ஃபுட் வேல்யூவில் இதுக்குள்ளே அதிகமானது ப்ரோன் எக்ஸா, ஒயிட் எக்ஸா, போத் ANBயா, டக் எக்காங்க இருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபுட் வேல்யூ அதிகமாக இதில் இருக்குன்னா ப்ரௌன் எக்ஸ்லேயும் இருக்கும், ஒயிட் எக்ஸ்லேயும் இருக்கும். ஸோ போத் அண்ட் ANB தான் கரெக்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நிறைய வீடியோ எங்கள் சேனலில் போட்டிருக்கோம். எங்கள் சேனலில் வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுக்கு இங்கே ஃபிசிக்கல் சம்மந்தமாக நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் போனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் எங்கள் எல்லா வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். அதுபோல் நாங்கள் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பிஜிடிக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிச்சிங்கன்னா கிளாஸஸ் போயிட்டுருக்கு, வந்து ஜாயின் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் UGTRPக்கும் சரி, PGTRP நம்ம PGTRP கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வரப்போகுது, அதுக்கும் கிளாஸ் போயிட்டுருக்கு. UGTRPக்கும் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஃபிசிக்கல் சம்மந்தமாக நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் போகணுன்னு வச்சிங்கனாலும் எங்கள் அகாடமியில் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் நீங்கள் வந்து ஒரு மெம்பர்ஷிப்பாக ஆகிட்டிங்கன்னா நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் டெத் எண்ட் வரைக்கும் பாஸ் ஆகி போகிற அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணிட்டே இருப்போம். எவ்ரி டே உங்களுக்கு கிளாஸ் போயிட்டு தான் இருக்கோம். வந்து ஜாயின் பண்ணிச்சிங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.